விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள். இன்றைய குறள் என்னவென்றால், இனியவை கூறல் அதிகாரத்தில் 95வது குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற. குறள் இன்னொரு முறை நண்பர்களே. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் பணிவானவனாகவும் அடுத்தவரிடத்தில் இனிய சொற்களை பேசுபவனாகவும் இருந்தால் அதுதான் சிறந்த ஆபரணம், அதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றார். இயல்பாகவே ஆபரணங்களை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எதற்காக அணிகின்றோம்? அழகை மேலும் மெருகேற்ற, அழகை மேலும் அதிகப்படுத்தி காட்டுவதற்காக தான் நாம் நகைகளை அணிகின்றோம். ஒருவருக்கு இயல்பாகவே நகைகளை விரும்பி அணிவார்கள், அவர்களுக்கு ஏற்றவாறு அணிவார்கள், அது வசதிக்கு ஏற்றவாறு விடுங்க. பட் நகைகள் என்பது ஒருவருக்கு அழகு சேர்க்கின்றது. அதை போலத்தான் இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதனுக்கு அழகு சேர்ப்பது எதுவென்றால், அதாவது அடுத்தவர்கள் அவனை மிகவும் நல்ல மனிதனாக நினைக்க தோன்றுவது எதுவென்றால், அவன் அடுத்தவரிடத்தில் பணிவுடையவனாகவும் இனிய சொற்களை பேசுபவனாகவும் இருக்கின்ற பொழுதுதான் அவன் சிறந்த மனிதனாக கருதப்படுவான். நகை ஆபரணங்கள் எவ்வாறு ஒருவருக்கு அழகை மெருகேற்றுகின்றதோ அதை போன்று அவனை அடுத்த மனிதர்களிடத்தில் அவனை உயர்ந்த மனிதனாக உயர்த்தி காட்டும். அடுத்த மனிதர்களிடத்தில் இவன் ஒரு சிறந்த மனிதன், உயர்ந்த மனிதன், அப்படி அவர்களை உயர்த்தி காட்டும். எனவே எப்பொழுதுமே அடுத்தவரிடத்தில் பேசுகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். மேலும் அவர்களிடத்தில் பணிவு என்றால் என்ன? கனிவோடு நடந்து கொள்வதுதான் பணிவு. பணிவு என்றால் அவர்களிடத்தில் நான் அப்படியே ரொம்ப வணக்கங்க என்னங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் கிடையாது. பணிவு என்றால் கனிவு, அதாவது ஒரு மனிதன் ஒரு மனிதனாக பேசுவது, அதாவது தன்னுடைய தலைகணத்தை விட்டு இனிய மனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக பேசுவது. தலைகணத்தை விட்டு மனிதனாக பேசுவது, நான் பெரியவன் அப்படின்றத விட்டு ஒரு சாதாரணமாக பேசுறது தான் இந்த இடத்துல பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிறன் சொல்றார் வள்ளுவர். எனவே நண்பர்களே, ஒரு மனிதனை சக மனிதனிடத்தில் அழகுபடுத்தி காட்டுவது என்னவென்றால் அவனுடைய நடத்தைகள், அவன் அடுத்தவரிடத்தில் நடந்து கொள்கின்ற விதங்கள் தான் என்று கூறி நாளை மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.